சாயிராம். ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் வாழ்வு ஒருபோதும் யாருக்கும் மற்றும் ஒரு வாய்ப்பு தரப்போவதே இல்லை. எனவே சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல். நாளையே உன் விருப்பம் ஒன்று நிறைவேறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தையே, உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் அன்பு பிரியமே, புன்னகையே அன்பின் சின்னமாக இருக்கும். புன்னகை செய்து கொண்டே இரு. அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் மிக அழகிய பரிசாகவே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, புன்னகையோடு இரு. நீ எதிர்பாராத நேரத்தில் பல எதிர்பார்ப்புகள் உன்னை பூர்த்தி செய்யும், நிறைவேற்றும், சர்வ நிச்சயமாக. நல்லது நடக்க சிறிது காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே. கண்டிப்பாக காத்திருக்கத்தான் வேண்டும். அந்த காத்திருப்பு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் அந்த காத்திருப்பு நிச்சயமாக நன்மை, அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இந்த உலகில் யாருமே யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை மட்டும் புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமலேயே போய்விடும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த காரணங்களும் தேவையில்லை என் பிள்ளையே. நல்ல மனநிலையில் இருந்தாலே போதும், மகிழ்ச்சி தானாகவே நிரம்பி வழியும். வழிகளில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. ஆம் என் குழந்தையே, உனக்கான வழிகள் நிச்சயமாக தென்படும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. உன்னுடைய வழிகளையெல்லாம் கடந்து உனக்கான வழிகளை தேடி கண்டுபிடி. நிச்சயமாக உனக்கு பாதை தென்படும். என் அன்பு பிரியமே, கடிகாரத்திற்கு நேரத்தை காட்ட மட்டும்தான் தெரியும். அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டுமே முடியும். உனக்கான நல்ல நேரத்தை நீயே உருவாக்கு என் பிள்ளையே. சகித்து கொண்டு வாழ்வது வாழ்வே அல்ல, சகிப்புத்தன்மையோடு வாழ்வதும் வாழ்வே அல்ல. உன்னை நீயே செதுக்கிக் கொண்டு நல்லபடியாக எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்வதுதான் உண்மையான வாழ்வு. வாழ்க்கையில் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொள். காரணத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வும் நடக்கவே முடியாது, வாழ்க்கையை நடத்தவும் முடியாது. என் அன்பு பிள்ளையே, நீ பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வும் உனக்கு பயத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். அதே போல நீ துணிந்து எது வந்தாலும் துணிந்து நின்றால் வாழ்வே உனக்கு வழியை காட்டும் நல்ல விதமாக. என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு. வெற்றி என்பது மிக சாதாரணமாக யாருக்கும் வந்து விடாது. தோல்விகளை பலவிதமாக சந்தித்தவர்களுக்கு, அந்த தோல்விகளிலிருந்து பல அனுபவங்களை பெற்றவர்களுக்கு வெற்றி மிக சுலபமாக கிடைக்கும், மிக சுலபமாகவே கிடைக்கும். எப்பொழுதும் என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் மற்றவர்கள் யாரையும் நீ கஷ்டப்படுத்தவில்லை என்ற ஒன்று மட்டும்தான் எப்பொழுதும் உனக்கு மன உறுதியை தரும். அந்த தன்னம்பிக்கைதான் உன் வெற்றிக்கான இரகசியமாகவும் இருக்கும். யாரேனும் உன்னை ஏளனம் செய்தால் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? உன்னுடைய புன் சிரிப்புதான். அப்படி நீ புன்னகை செய்துவிட்டு திரும்பி சென்றால் நாம் செய்தது தவறு என்று அவர்களே உணர்வார்கள் மிக சிறமையாக.
ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். அவர் ஏதோ ஒன்றை கற்பிக்க நினைக்கிறார் என்பதை உணர்ந்து கொள். நீதான் சிறந்தவர் என்று உன்னை முதலில் நம்பு. எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக, மிக மிக சுலபமாக எட்டிவிடலாம் பிள்ளையே. எது வேண்டாமோ அதை பற்றி சிந்திக்காமல், எது வேண்டுமோ, எது உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய கற்றுக்கொள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை எந்த நொடியும் நான் விட்டுவிடவே மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? உயர பறக்க உன்னையே நீ தயார் செய்து கொள். நிச்சயமாக பிரம்மாண்ட வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது. எல்லைகளை எல்லாம் தாண்டி உனக்கான ஏற்றங்களை தொடுவதற்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது என் குழந்தையே. அந்த நேரத்தில் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்காதே. வருத்தங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வாழ்வை மாற்றிவிடாது என் பிள்ளையே. தடைகள் வந்தால் தகர்த்து எறிந்துவிட்டு வீரநடை போட்டுக்கொண்டே இரு. மன தைரியமில்லாமல் எப்பொழுதும் வாழ நினைக்காதே. மன தைரியமில்லாமல் உன்னால் வாழவும் முடியாது. உன்னுடைய துன்பத்திற்கு யார் காரணம் என்று நினைக்கிறாய்? கண்டிப்பாக உன்னுடைய துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணம் நீயேதான். உனக்கான பாதையை நீதான் முடிவு செய்ய வேண்டும். துயரங்களை நினைத்து எப்பொழுதும் துன்பப்பட்டு கொண்டே இருக்காதே. கஷ்டங்களும் வேதனைகளும் இறைவன் நமக்காக ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் கொடுத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. வெற்றி வெகு தூரத்தில் இல்லை, நீ கை தொடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதற்கும் பயப்படாதே. உன்னுடைய பயமே உன்னை தடுத்துவிடும் உன் வெற்றிகளிலிருந்து. உன்னுடைய வாழ்வை மாற்றும், வளமாக மாற்றும் மந்திர வாசல் உன் கண்முன்தான் இருக்கிறது. அந்த வாசல் திறப்பதற்கு அத்தனை முடிவுகளையும் நீதான் இருக்க வேண்டும். அந்த முடிவு நீ உன்னுடைய எண்ணப்படி எடுத்தாலே போதும். வாசல் மிக பிரம்மாண்டமாக உனக்காகவே திறக்கும். உயரங்கள் உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வை நீ சந்தோஷமாக வாழ்வதும் மன போராட்டமாக வாழ்வதும் உன் கையில் தான் இருக்கிறது என் பிள்ளையே. எனவே வருத்தப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை மாற்றிவிட முடியாது எந்த சூழ்நிலையாலும். எனவே வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் என்று விட்டுவிட்டு போ. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வு உனக்கான பிரம்மாண்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் கூறுவது சரிதானே? என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பிள்ளையையும் நான் விட்டு போனதுமில்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டு விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். சாயப்பா இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கை என்பது இயற்கையின் வட்டம்தான். அதன் வடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே முடியாது. வாழ்வு சுழன்று கொண்டேதான் இருக்கும். சக்கரம் ஓடுவது போல, நகர்வது போல. அந்த வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறை என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சமமானதுதான், ஒரே மாதிரிதான். இயற்கை எந்த ஒரு மனிதரிடமும் பேதம் பார்ப்பதே இல்லை, பாரபட்சம் பார்ப்பதே கிடையவே கிடையாது. எல்லோர் வாழ்விலும் ஏற்றமான காலம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். நடுநிலைமையான சூழ்நிலை, நடுநிலைமையான கட்டம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதே போல சற்று இறங்கும் காலமும் வரும். அனைத்தையுமே இழந்து வாழ்வே போய்விடும் காலமும் வரத்தான் செய்யும். தனக்கு என்ன கிடைக்கிறதோ, எந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ அனைத்தையும் நமக்கானதாகவே அப்பா அனுப்பியிருக்கிறார்.
நமக்கானதாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான மனநிலையை அனைவரும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏற்றமான காலம் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறாயோ, அதே போல இரக்கமான காலமாகும் சமயத்திலும் அதை சந்தோஷமாக நமக்காகவே இது நடக்கிறது, நமக்காகவே இது வந்திருக்கிறது என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏற்றமென்ன இரக்கமென்ன எல்லாம் சரிசமமாகத்தான் இருக்கும். அதே போல உயர்வான காலமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இழக்கும் காலமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மீறி நடக்காது. சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவருடைய கண் பார்வையில்தான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே வாழ்வு ஸ்வர்க்கம்தான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவொன்று தானாகவே திறக்கும், உனக்காகவே திறக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இது உனக்கான தெய்வ வாக்கு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற நீ பல மடங்கு புண்ணியம் செய்திருக்கிறாய். இன்னும் பல மடங்கு புண்ணியம் உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஒன்று உன்னிடமே வர உள்ளது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வானத்தில் நிலவு வந்தால் அதை தூரத்திலிருந்து எப்படி ரசிப்போமோ, அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளையும் சற்று தொலைவிலிருந்து ரசிக்க கற்றுக்கொள். அப்படி நீ வாழ பழகிக்கொண்டால் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும், சில வழிகள் நீ அனுபவிக்காமல் வாழலாம். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் புரிய வைத்து கொண்டே இருக்க முடியாது. அனைத்தையுமே அவரவர்களுக்கு புரிந்து கொள் என்று திணிக்கவும் முடியாது. அவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையுமே புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொண்டு வாழவும் முடியும். அனைவரிடமும் உன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கூறுவதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அவர்களிடம் போய் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதை விட்டுவிட்டு அமைதி என்ற ஒரு ஆயுதத்தை மட்டுமே அவர்களிடம் பயன்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கவே இருக்காது. மௌனத்தை மட்டுமே அவர்களுக்கு பரிசாக கொடு. அவர்கள் புரிய வைக்க காலம் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். அனைத்தையுமே அவர்களுக்கு புரிய வைக்கும். இந்த சாயி காலத்தோடு சேர்ந்திருந்து உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு நல்ல பதிலை நான் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், செய்ய துவங்கினாலும் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு செய்தால் அந்த காரியத்தில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம். தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான மனநிலையும் தான் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாகவே இருக்கும். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறும். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை கண்மணி. எல்லாமே முடியப் போகிறது. நீ உன்னுடைய ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொண்டால் நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே நிறைவேறும்.
அப்படியிருந்து பார், இந்த உலகமே நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்ற செல்ல பிள்ளையல்லவா. எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சத்திய வாக்கை உனக்கு நான் அளித்திருக்கிறேன். அந்த வாக்கை நான் மீறவே மாட்டேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்காதே என் பிள்ளையே. எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நம்பிக்கையோடே செய். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூட நினைக்காதே. அது கண்டிப்பாக தோல்வியில்தான் முடியும். எவ்வளவு பெரிய துயரத்தில் நீ இருந்தாலும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை உன்னை எவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றும். நான் உன்னை கைவிட மாட்டேன், காப்பாற்றியே தீருவேன். இன்னும் சிறிது நேரமே பொறுமையாக இரு. உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாயல்லவா. உன் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நீ எத்தனை பெரிய தவறு செய்தாலும், எத்தனை பெரிய துரோகம் இழைத்திருந்தாலும், நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும், நீ எப்பொழுது மனம் மாறி திருந்தி விட்டாயோ, எப்பொழுது உன் காலடி என் தர்பாரில் வந்துவிட்டதோ, அப்பொழுதே உன்னை அனைவருமே மன்னித்திருப்பார்கள். உன் பாவங்களிலிருந்து நீ விடுபட்டிருப்பாய். இனி உன் வாழ்க்கையில் நீ தொட்டதெல்லாம் ஜெயமே. நான் இருக்கையில், இந்த சாய் உனக்கு இருக்கையில் உனக்கு கவலை ஏது? என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தலை தூக்கி நிற்கிறது. எப்படியாவது எந்த ரூபத்திலாவது வந்து எனக்கு உதவுங்கள். உங்கள் உதவிக்காக என்னுடைய மனமும் கண்களும் காத்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய மனதின் குரல் அப்பாவுக்கு நன்றாகவே கேட்கிறது. குழந்தையே, பயப்படாதே. உன்னை உன் மனதை தவிர வேறு யாராலும் வீழ்த்து விடவே முடியாது. நீ போராடும், வேதனைப்படும் ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது கண்மணியே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, முதலில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எதன் மூலமாக நடந்தாலும் உன் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது தோல்வி என்பது உன் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று உன் மனதில் உள்ள தெளிவு உன்னுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு ரொம்பவே முக்கியமாக வேலை செய்யும். எனவே மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள், நிம்மதியாகவும் வைத்துக்கொள். அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணம் மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்ப அதிர்ச்சி உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். குழந்தையே, எப்படியாப்பட்ட கவலைகளையும் சவால்களையும் கூட உன்னால் சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட சங்கடங்களையும் கூட உன்னால் வெகு சுலபமாக முறியடித்து விட முடியும் என்ற உண்மை உனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் சில விஷயங்களால் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். அப்படியே உன் மனதை தேவையில்லாத சிந்தனைகளால் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்நாட்களை கழித்து விடாதே வீணாக. கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மன வேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே. இந்த உலகில் உண்மையான பாசத்திற்கு கிடைக்கும் பரிசு கண்ணீர் துளிகள்தான். எனவே உன்னை போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் முழு அன்பையும் பாசத்தையும் கொட்டிவிட்டு பின் அவர்கள் சென்றால், உன்னை விட்டு விலகி சென்றால், ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது என போராடி புலம்புகிறாய். அப்படி இருக்காதே. மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு இருக்கவும் முடியாது.